श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनपद्धतीर्थं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजन्ममिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஸ்ரீவைகுண்டஸ்தவத்துல 90 ஸ்லோகங்கள் வரைக்கும் அர்த்தம் நாம பார்த்தோம். இது வரைக்கும் இன்றைய தினம் 91வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். ஆழ்வானுடைய சீதுக்திகள் ரொம்ப கம்பீரமானவை, அப்படியே மனசை உருக்கக்கூடியது, அப்படியே கதறுகின்ற ஒரு வார்த்தைகள். தேவத்வதீய சரண பிரணய பிரவீண ராமானுஜாரிய விஷயீகிருதமப்யஹோமாம் பூயः பிரதர்ஷயதி வைஷயிகோ விமோஹः மகர்மணः கதரதத்ர சமானசாரம். 90வது ஸ்லோகத்துல ஆழ்வான் கதறின ஒரு வார்த்தை என்ன என்று கேட்டா, நான் என்னத்துக்கு வெறும சொல்லிட்டு இருக்கிறது, லோகத்துல பாப்பங்களை எல்லாம் கேட்டகரைஸ் பண்றான். இவையெல்லாம் ரொம்ப ரொம்ப குற்றமுள்ள பாப்பங்கள், பெரிய பாப்பம், இவையெல்லாம் லகுவான பாப்பம் என்றெல்லாம் பிரிக்கிறார். பொய் சொல்றோம், பொய் சொல்லச்சே ஏதோ ஒரு சின்னதா ஒரு பொய் சொன்னதுனால ஒன்றும் பெருசா தப்பு வரப்போறதில்லை, அனர்த்தம் வரப்போறதில்லை. அந்த பொய்யே அனர்த்தத்துக்கு காரணமாக இருந்ததுன்னாக்க அது ரொம்ப பெரிய தவறாக கருதப்படுகிறது. ஒரே விஷயம்தான், பொய் சொல்றது தான். ஆபீஸுக்கு லேட்டா வரும், இவன் தூங்கி போயிட்டான், இல்லை வம்பளந்தண்டு இருந்திருக்கான், இவனுடைய ஆலசியத்தினால நாழி ஆயிடுச்சு. அது ஏன் லேட்டா வந்தேன்னு கேட்டா, தன்னுடைய ஆலசியத்தினால சோம்பேறித்தனத்தினால நாழி ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு பதிலா ஏதோ பஸ் கிடைக்கல சார், இன்னைக்கு பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ஆகையால லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா இதனால பாதிக்க போறது எதுவுமே இல்லை. அதே சமயத்துல ஒரு பெரிய கல்யாணத்துல வரைச்சு சின்ன சின்ன பொய் சொன்னாக்கா பரவாயில்ல, பெருசா ஒரு பொய்ய சொல்லி ஒரு ஜாதியே சம்பர்க்கத்தையே விபரீதமா சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாருனாக்கா அதனால வரக்கூடிய பாதிப்புன்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ரெண்டும் பொய் தான். ஆகையால தோஷம்ன்றது ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதானே அப்படின்னா, இல்ல இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. ஒரு பெட்டிய சின்னதா திருடுறது வஸ்து ஒண்ணு இருக்கு, யாராத்துக்கு போற இடத்துல ஒரு பேனா இருக்கு, அந்த பேனாவை பார்த்த உடனே நாம பாட்டுக்கு ஜோபியில போட்டு வந்துடுறோம், இது ஒரு திருடு தான். அங்க ஒரு சொர்ண வஸ்து ஒண்ணு இருந்துருக்கு, அதையும் திருடுறோம், அதுவும் திருடுதான். ரெண்டு திருடும் ஒன்னாயிடுமன்னா ஆகாது. ஆனாலும் இந்த அதனால இப்ப லோகத்துல கேட்டகரைஸ் பண்றா. இந்த பாப்பங்கள்ல கொஞ்சமான பாப்பம், நிறைய பாப்பம், பெரிய பாப்பங்கள், அல்பமான பாப்பங்கள்னு அதை கேட்டகரைஸ் பண்றா. இப்படி கேட்டகரைஸ் பண்ண பாப்பங்கள்ல அல்பமாவது இருக்கட்டும், பெருசாவது இருக்கட்டும், நான் பண்ணாத பாப்பங்களே கிடையாது. அவ்வளோ பாப்பங்களும் எத்தனையோ முறை நான் பண்ணிருக்கேன், ஒரே ஒரு முறைதான் அந்த பாப்பத்தை பண்ணேன்னு இல்லை. அப்படி பண்ணானா கூட அதை சில சமயங்கள்ல தெரிஞ்சே பாப்பங்களை பண்ணிருக்கேன், சில சமயத்துல தெரியாதையே பாப்பம் பண்ணிருக்கேன். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு உன் திருவடியில ஆசிரியிச்சு உன்னுடைய திருவடியே எனக்கு புகழ் என்கிற முறையில வந்திருக்கேன் நானே. அப்படி வந்திருக்கச்சே நான் தானே உன்னுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகிறவன். என்னால இந்த பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கிறதுக்கு அனுபவிச்சும் போக்கடிக்க முடியாது, இதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணியும் என்னால போக்கடிக்க முடியாது. உன் திருவடி ஒன்னே கத்தின்னு சொல்லிட்டு அந்த திருவடியில விழுந்திருக்கிறதுனால நீதான் என்ன ரட்சணம் பண்ணணும். நீ ரட்சணம் பண்ண வேண்டியவாழ்ல பிரதானமானவனாக நான் இருக்கேன். அனுத்தமம்
பாத்திரம் அகம் தயாயாகன்னு ஆளவந்தார் சொல்ற. அந்த உம்முடைய தயைக்கு உத்தமமான பாத்திரமாக நான் இருந்துருக்கேன். அப்ப நடுவுல ஒரு விஷயத்த சொல்ற ஆழ்வான், இவ்வளவு பாப்பங்கள் பண்ணிருந்தாலும் கூட எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. என்ன பாக்கியம் தெரியுமா அப்படின்னா, தேவத்வதீய சரண பிரணய பிரவீண ராமானுஜாரிய விஷயீகிருதமப்யஹோமாம். எம்பெருமானாருடைய கட்டாட்சத்துக்கு நான் பாத்திரமா. எம்பெயர்பட்டவர் இந்த எம்பெருமானார் துவதீய சரண பிரணய பிரவீண. துவதீய சரண, எப்ப பார்த்தாலும் உம்முடைய திருவடியே நினைச்சுட்டு இருந்திருக்கிறவர் அவர். அந்த பிரணயம், அதாவது அந்த திருவடிகளுடைய பிரணய பிரவீணம், திருவடிகளிலேயே தன்னுடைய எண்ணங்களை வச்சிருக்கிறவர்கள்ல தலை சிறைந்தவர்களாக இருந்திருக்கிறவர் யாருன்னா அந்த ராமானுஜர். அந்த எம்பெருமானாரே அவர் விஷயக்கிருத்தம், அவருடைய கட்டாட்சத்துக்கு இலக்காகின நான் என்பதாக சொல்ற. இந்த ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம் அவதரித்த சன்னிவேசத்தை நம்ம பார்க்கணும். ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்தை ஆழ்வான் எப்பொழுது சாதித்தார் என்று கேட்டா, ஒரு கால விசேஷத்துல ஸ்ரீரங்கத்துல எம்பெருமானாரால இருக்க முடியாத ஒரு நிலை வந்துட்டு, அப்போ அந்த எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்திலிருந்து மேலை நாடுகளுக்கு போயிடுற. கிருமிகண்ட சோழனுடைய சபைக்கு ஆழ்வான அழைச்சுட்டு வரா. ஆழ்வான அழைச்சுட்டு வரச்சே ஆழ்வான் இடத்துல பார்த்து சிவாத் பரதரம் நாஸ்தின்னு ஒரு ஓலையில எழுதி அதுல கையெழுத்து போடுன்னு சொல்லி நிர்பந்தப்படுத்துறான். அவர் அத சிவாத் பரதரம் நாஸ்தின்றதுக்கு அதுக்கு ஒரு கிண்டலா சொல்லிட்ட. சிவம்ன்றது மரக்கால்னு எடுத்துட்டு அது குருடின்னு சொல்லி அளவுல இன்னொரு இருக்கு, துரோணமஸ்தி தத்தப்பரம்னு எழுதி கையெழுத்து போடுற. இப்படிப்பட்ட ஒரு கேலித்தனத்தை பார்த்து, கேலியா சொன்னதை பார்த்து ராஜாவுக்கு கோபம் வருது. கோபம் வந்து கண்ணை பிடுங்கி போட்டு விடுற. நீ என்ன பிடுங்கி போடுறது, நானே பிடுங்கி போட்டுடுறேன்ட்டு ஆழ்வானே கண்ணை எடுத்து விடுறார். இது ஒரு சன்னிவேசம். எம்பெருமானாரோ மேலை நாட்டுக்கு கிளம்பி போயிட்டார். அவர் மேலை நாட்டுக்கு போயாச்சு. இப்போ இந்த சிரமத்துல பெரிய நம்பிகளும் இவர்கள் படுத்தின சைவ ராஜாக்கள் பண்ண ஒரு துன்புறுத்தல்னால அந்த பெரிய நம்பிகளும் தன்னுடைய பிராணனையே விட்டுட்டே அங்க. இவர் என்ன பண்றாருன்னா, ஆழ்வான் இங்கேருந்து கிளம்பி திருமாலிருஞ்சோலைக்கு போற. இந்த சோழ தேசத்திலேயே நாம இருக்குவானா, பாண்டி தேசத்துக்கு போயிடுவோம்னு சொல்லி அழகர் எழுதுகிற சன்னிதானத்துக்கு போறேன். அந்த போற வழியில தான் இந்த ஸ்ரீவைகுண்டஸ்தவம்ன்றது ஏற்பட்டது. அப்புறமா அங்க போய் சுந்தரபாகுஸ்தவத்தை பண்ற. அதுக்கப்புறமா மீதிகள்லாம் வருதுன்றது வேற விஷயம். இப்போ இவர் முழுக்க முழுக்க தனக்கு எம்பெருமானாருடைய அனுகிரகம் இருந்துருக்குன்றதுல ஒரு சந்தோஷத்தோட இருந்துருக்கிறவர் அவர். எப்ப பார்த்தாலும் பெருமாளையே நினைச்சுட்டு தியானம் பண்ணிட்டு அந்த பெருமாளுடைய திருவடியே தனக்கு புகழாக அந்த எண்ணத்தாலையும் செயல்னாலையும் அதை நடத்தி கொண்டிருக்கின்ற சாட்சாத் அந்த எம்பெருமானாருடைய கிருபைக்கு பாத்திரமானவன் நான். அதை காட்டிலும் வேற ஒண்ணுமே வேண்டாம் நமக்கு. நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றதுக்கு தத்தேரங்கி நிஜமவிபதம் தேசிகா தேசகாங்ஷின்னு சொல்ற. ஆச்சாரியால் சொல்லிட்டா போறோம், அவ சொன்னாக்காதான் அந்த தன்னுடைய திருவடிய இவாளுக்கு கொடுக்கிறேன் என்பதாக சொல்லி அவளுக்கு ஆச்சாரியாளுடைய ஒரு விசேஷத்தை சொல்லி சொல்றார். ஆச்சாரியால சார்ந்திருக்கேன்றத சொல்லி சொல்றார். அப்படி இருக்கச்சே இவரிடத்துல வரைச்சு ஆழ்வான் பாஷ்யக்காரருடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாக இருந்துட்டாங்கனாக்கா அவளுக்கெல்லாம் இந்த அல்பமான விஷயங்கள்ல ஆசையே ஏற்படாது. அதையேதான்
சுவாமி தேசிகன் எதிராஜ சப்தத்தில சாதிக்கிறார். மதன கதனைஹி நக்லிஷ்யந்தே யதீஸ்வர சம்ஸ்ரயாக என்பதாக. இவ்வளவு இருந்தும் எனக்கு ஒரு பாபகாரியத்தோட ஒரு சம்பந்தம் இருக்கு, இன்னும் விஷய வாசனை இருந்துருக்கு, இன்னும் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள்ல அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் இருந்துருக்கு, ஒரு வியாமோகம் இருக்கு அப்படின்னு கணக்கு இருந்ததுன்னாக்க அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா என்னுடைய பாப்பம் ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே, என்னுடைய கர்மா ஒண்ணுதான். பூய பிரதர்ஷயதி வைஷயிகோ விமோக மத் கர்மண கதரதத்திர சமானசாரம். அப்ப என்னுடைய கர்மா எவ்வளவு பெருசுன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதனுடைய பிராபல்யத்தை பத்தி சொல்ற. இப்படி சொல்லச்சே சரணாகதி தீபிகையில சுவாமி தேசிகன் சாதிக்கிறது அற்புதமா இருக்கும். இது சமானார்த்தகமான ஒரு விஷயமா இருக்கிற அப்படின்னால விஞ்ஞாபனம் பண்றேன். பிரம்மாண்ட லட்ச சதகோட்டி கணானந்தானே ஏகக்ஷணே விபரிவர்த்திய விலஜ்ஜமானாம் மத்பாபராசி மதனே மதுதர்பஹந்த்ரீம் சக்திம் நியுங்ஷ சரணாகதவத்ஸலத்வம். அந்த தீப பிரகாசரை பார்த்து சுவாமி தேசிகன் சாதிக்கிற சரணாகத வத்சல என்பதாக. அந்த சரணாகத அடைக்கலம் புகுந்தவர்களிடத்துல ஒரு வாத்சல்யம் கொண்டவராக இருந்திருக்கிறவ, அவளுடைய குற்றங்களை பத்தி பார்க்காதவராக இருந்திருக்கிற அந்த தீப பிரகாசரே நீர் ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ற. என்ன அனுகிரகம் அப்படின்னா, பிரம்மாண்ட லட்ச சதகோட்டி கணானந்தானே ஏகக்ஷணே விபரிவர்த்திய விலஜ்ஜமானாம் மதுதர்பஹந்த்ரீம் சக்திம். மது என்கிற ஒரு அரசன், ராட்சசன், அவனுடைய கர்வத்தை அடக்கினதாக இருந்திருக்கிற தேவருடைய சக்தி. அந்த சக்தி எப்படிப்பட்ட சக்தி அப்படின்னு கேட்டவன, அனந்தானு பிரம்மாண்ட லட்ச சதகோட்டி கணான்னு ஏகக்ஷணே விபரிவர்த்திய, எத்தனையோ 100,000 100 கோடி இருக்கிற கூட்டங்கள் எல்லாவற்றையும் ஒரே கணத்துல மாற்றி அமைக்கக்கூடியதாகவும், அந்த மதுன்ற ராட்சசனுடைய கர்வத்தை போக்கடிச்சதுமாக இருந்திருக்கிற அவ்வளவு பெரிய சக்திய மத் பாபராசி மதனே சொன்ன. சாதாரணமானதெல்லாம் சொன்னாக்க என்னுடைய பாபத்தினுடைய கூட்டங்கள்லாம் போகாது, உமக்கு இருக்கிற ஒரு மொத்த பலத்தையும் பிரயோகம் பண்ணி என்னுடைய பாப்பத்தெல்லாம் நீ போக்கடிக்கணும்னு பிரார்த்தனை பண்ற சுவாமி தேசிகன். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல சொல்லச்சே தன்னுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்குன்னாக்க, ஆச்சாரிய கட்டாட்சம் ராமானுஜருடைய கட்டாட்சம் ஏற்பட்டும் கூட இன்னும் விஷய வாசனையில புத்தி போயின்னு இருக்குன்னு சொன்னாக்க என்னுடைய பாப்பம் எவ்வளவு பெருசுன்றத நேரே தெரிஞ்சுக்கும். இதை எப்படி போக்கடிக்கிறது, அதை நேர் தான் பண்ணணும். அந்த நம்முடைய அகடித கடனா சாமர்த்தியத்தினாலதான் போக்கடிக்கணுமே தவிர நான் ஒரு காரியம் பண்ணி போக முடியாது. நான் பண்ணக்கூடிய காரியம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உம்மிடத்துல ஒரு சரணாகதி பண்றதுதான். அந்த சரணாகதின்ற ஒரே ஒரு வியாஜத்தை கொண்டு என்னுடைய பாப்பங்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணார். இதுக்கப்புறமா இந்த 91வது ஸ்லோகத்துல வரைச்சே சம்சாரத்துல நாம படக்கூடிய சிரமங்களை பத்தி சொல்ற. கர்ப்பத்திலேருந்து ஜன்ம பிறப்பு, இங்க வாழற காலம், மரணம், இப்படி எல்லா நிலையிலையும் நமக்கு எப்படி எல்லாம் சிரமங்கள் ஏற்படுறதுன்றத 5 ஸ்லோகங்களால இந்த சாம்சாரிகமான துக்கத்தை பத்தி சொல்ற. இந்த பிரகிருதி பந்தத்தினால வரக்கூடிய ஒரு சிரமங்கள் விஷ்ணு புராணத்துல சொல்லிருக்க மாதிரி இந்த இடத்துலயும் சொல்ற. கர்ப்பேஷு நிர்பர நிபீடன கிண்ணதேஹ
तोदीयतः अतिमहतोऽपि अखिलस्य जन्तोः जन्महन्तरण्यनुविचिन्त्य परसहस्राणि अत्राहम् अप्रतिविधिः निहतश्चरामि. இதுவரைக்கும் நாமெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கோம்னு நமக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இது வரைக்கும் என்னென்ன ஜென்மம் எடுத்திருக்கோன்றதாவது நமக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. இன்னைய தினத்துல நாம மனுஷனாக பிறந்திருக்கோம், அவ்வளவுதான். இதுக்கு முன்ன நாம ஒரு கொசுவா பிறந்திருக்கலாம், பூச்சியா பிறந்திருக்கலாம், புழுவா பிறந்திருக்கலாம், யானையா பிறந்திருக்கலாம், குதிரையா பிறந்திருக்கலாம், மாடா பிறந்திருக்கலாம், பட்சியா பிறந்திருக்கலாம், தேவனா பிறந்திருக்கலாம், எப்படி எப்படியோ ஜென்மா நமக்கு வந்திருக்கலாம். அது அல்பமாகவாவது இருந்திருக்கலாம், இல்ல அதிக்ஷுத்ரம், அதாவது ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கிற கொசு புழு பூச்சி மாதிரியான அந்த ஜென்மாவாவது இருந்திருக்கலாம், இல்ல அதிமகத்தாக இருந்திருக்கிற யானை காண்டாமிருகம் அந்த மாதிரியானாவது எப்படி வேணா இருந்திருக்கலாம். இதுல எங்கெங்கெல்லாம் வாசல்லாம் திறந்து இருந்ததுனாக்கா ஏதோ ஒரு 4 கால் ஜந்து ஒண்ணு என்ன பண்ணும், எந்த ஆத்துல கதவு திறந்திருக்கோ அந்த ஆத்துள்ள அது பாட்டுக்கு நுழையும். அந்த மாதிரி நம்மளுடைய பாப்பம் எதை காண்பிக்கிறதோ அப்படியெல்லாம் அந்த ஜன்மத்தை அடைந்தவர்களாக நம்மெல்லாம் இருந்துருக்கோம். அததான் ஆழ்வான் இந்த இடத்துல சாதிக்கிற. கர்ப்பேஷு நிர்பர நிபீடன கிண்ண தேஹா. இப்படி ஒரு கொசுல இருந்து யானை வரைக்கும் இருக்கக்கூடிய எத்தனையோ யோனிகள்ல நாமும் பிறந்திருக்கோம். உயிரின்ற ஞானமும் பொல்லாம் ஒழுக்கொழுக்குடும்பும் உயிரளிப்பான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் எமையோர் தலைவா மை நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமைன்னு சொல்லி சொல்ற. இந்த பொய் நின்ற ஞானத்துல பொல்லா அழுக்கு ஒழுக்குடம்புன்னு சொல்லச்சே, இந்த அழுக்குடம்புன்றது இப்படி எப்படிப்பட்டதுன்றது அல்ல, இது எத்தனையோ விதமாக எவ்வளவோ சிரமங்கள்லாம் இருக்கு. ஒவ்வொரு கர்ப்பத்திலையும் நாம எப்படி எல்லாம் கட்டப்பட்டிருக்கோம் என்பது அடுத்த விஷயத்த சொல்ற. கர்ப்பேஷு நிர்பர நிபீடன கிண்ண தேஹா. சோதீயதா சின்னதாகவோ இல்ல அதிமகதா அப்படி பெருசா இருக்கிற யானை மாதிரி சரீரமோ அல்லது அல்பமா இருக்கிற கொசு மாதிரி இதுவோ ஏதோ அந்த கர்ப்பத்துல நாம இருந்திருக்கோம். அகிலஸ்ய ஜந்தோஹோ எல்லா பிராணிகளுடைய கர்ப்பேஷு அந்த கர்ப்பங்களிலும் நிர்பர நிபீடன கிண்ண தேகா. அது ஒரு சின்ன இடம், அந்த சின்ன இடத்துல அதுல உறைந்து இருந்துருக்கோம். நாம அதுல நாம எத்தனையோ சிரமத்தை நாம படுறோம். சிம்மேன பூத்வா பகவோமயாத்தாக வியாக்ரேண பூத்தா மகவோமயோத்தாக நசந்தி தாவந்தி ஜலானி லோகே சர்வேஷு நாதாப்தேஷு சர்வகாலம் தன்யானி யாவந்தி மயாதி கோரே பீதானி சம்சார மகாசமுத்ரே சொல்ற. ஒரு சிங்கத்துக்கு குட்டியா இருக்கச்சே அந்த சிம்மத்தினுடைய கர்ப்பத்துல இருந்திருக்க. வியாக்ரம் புலியினுடைய குட்டியா இருக்கச்சே புலியினுடைய கர்ப்பத்துல இருந்து இப்படி பகவோமயாத்தாக எத்தனையோ சொல்லணாத துன்பங்களை அடைந்திருக்க. ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு விதமான சன்னியங்களை நான் தானம் பண்ணி எத்தனையோ விதமான சிரமத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். இப்படி அனுபவிக்கிறச்சே இதுல எவ்வளவு துக்கம்ன்றது யாராலையுமே சொல்லவே முடியாதுன்னு சொல்ற. விஷ்ணு புராணத்துல 5வது அம்சத்துல நமக்கு வரக்கூடிய சிரமங்களை எல்லாம் பத்தி சொல்ற. 6வது அம்சத்துல 5வது அத்தியாயத்துல ஆத்தியாத்மிகாதி மைத்ரேய ஜாத்வா தாபத்ரயம் புதா உற்பன்ன ஞான வைராக்கிய பிராப்னோத்யாந்திகம் ஆத்யந்திகம் லயம். ஆத்தியாத்மிகம், பௌத்திகம், ஆதி தெய்வீகம் என்று 3 விதமான
துக்கங்களுக்கு நாம உட்பட்டவர்களாக நாம இருந்துருக்கோம்னு சொல்ற. இந்த ஆத்தியாத்மிக தாபம்ன்றது என்னன்னா தன்னுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் பற்றி உண்டாகக்கூடிய துக்கம். அதுலயும் ரெண்டு விதம். சரீரத்தை பற்றி வரக்கூடிய சிரமங்கள், மானசிகமாக வரக்கூடிய சிரமங்கள், எப்படி ரெண்டு விதமான ஆத்தியாத்மிகம்ன்றது வருது. இப்ப இந்த சரீரத்தை குறித்து வரக்கூடிய துக்கங்களை பத்தி சொல்லச்சே அவரே சொல்ற, விஷ்ணு புராணத்துல பராசரே சொல்ற, சிரோரோக பிரதிசய ஜ்வரசூல பகந்தரைஹி குல்மார்சஹ ஸ்வயது சுவாசாதிபிரனேகதா என்பதாக சரீரத்தால வரக்கூடியது தலைவலி, சளி, காய்ச்சல், ஜுரம், இந்த வயிற்று வலி, சூழல்னா வயிற்று வலி, இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இது ரத்தம், இந்த வயறு சம்பந்தமான உபாதிகள், ஒரு சோகம், இந்த சுவாசிக்கிறதுக்கு உண்டான கஷ்டங்கள், இது வாந்தி, கண்ணுல வரக்கூடிய ஒரு சிரமங்கள், கண் நோய், இந்த மாதிரி வாதரோகம், இது எல்லாமே இதெல்லாம் சரீரத்துல வரக்கூடிய ஒரு நோய்கள், துக்கங்கள். மானசிகமானது என்ன அப்படின்னா மானசிகமானது காமக்ரோத பயத்வேஷ லோப மோக விஷ்மோக விஷாதஜ. காமம், குரோதம், பயம், துவேஷம், லோபம். லோபன்றது இந்த இடத்துல பேராசை, மோகம், துக்கம், சோகம், அசூய, பொறாமை. அசூயைக்கும் பொறாமைக்கும் வித்தியாசம் என்னன்னா நிஷ்காரணமாக பிறரிடத்துல தோஷத்தை பார்க்கறது இருக்கு, அது அசூய. பொறாமைன்றது தெரியும், அசலாருக்கு நல்லது வந்தா அதை தாங்கிக்கிறதுக்கு நமக்கு சக்தி இல்லாத இருக்கிறது பொறாமை. அவமானம், இதெல்லாம் மானசீகமான ஒரு தாபங்கள். இப்படி ஆத்தியாத்மிகம்னு சொல்லக்கூடிய தாபங்கள். ஆதி பௌத்திகம்னு சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா இந்த பிராணிகள்னால உண்டாகக்கூடியது. மிருகபட்சி மனுஷாத்யி பிசாசோரக ராட்சசைஹி. மிருகன், மனுஷன், பட்சி, பிசாசுகள், பாம்பு, ராட்சசன், இவர்களாலே நமக்கு வரக்கூடிய ஒரு சிரமங்கள் இருக்க, இத ஆதி பௌத்திகம் என்பதாக சொல்லுகிறார்கள். இதுக்கப்புறமா அதே மாதிரி குளிர், வெப்பம், இந்த காத்து, மழை, ஜலத்தினால பெரிய வெள்ளம் வருது, மின்னல் வருது, இதெல்லாம் ஆதி தெய்வீகம்னு சொல்றது. இப்போ இந்த மூணுமே எப்படி எப்படி உண்டாகுதுன்னாக்க நம்மளுடைய புண்ணிய பாப்பான குணமாக வருது. இது இந்த கர்ப்பத்திலையும் பிறப்பிலையும் இறப்புலையும் மூப்பு எல்லா சமயத்திலையும் இப்படிப்பட்ட சிரமங்கள்லாம் வருதுன்றத விஷ்ணு புராணத்துல விஸ்தாரமா சொல்ற. இதுல கர்ப்பத்துல நாம படுற ஹிம்சை என்ன அப்படின்னு கேட்டா அம்மாவனுடைய ஆகாரம் முழுக்க இந்த கர்ப்பத்துல இருக்கிற குழந்தையதான் பாதிக்கிறது. அவன் சாத்விகமான ஆகாரத்தை சாப்பிட்டான்னாக்கா கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைக்கு அந்த ஜந்துக்கு நல்ல இது வரப்போகுது. அவன் ராஜச தாமசமான ஆகாரங்களை சாப்பிட்டான்னாக்க தத்பிரயுக்தமா அத்தியாமுல கட்டதீக்ஷ்ணோஷ்ண லவணைஹி மாத்ருபோஜனைன்னு இதுல 11வது ஸ்லோகத்துல சொல்ற. அம்மா என்ன சாப்பிடுறாளோ அத்தியல்ப கட்டதீக்ஷ்ணோஷ்ண லவணைஹி மாத்ருபோஜனைஹி அத்தியந்த தாபைஹி அத்தியர்த்தம் வர்த்தமானாதி வேதனஹான். இவ இந்த மாதிரி வஸ்துக்களை சாப்பிடுறதுனால அந்த குழந்தைக்கு வேதனை அதிகமாகதான். இப்படி எல்லாம் ஒரு கர்ப்பத்துல ஒரு சிரமத்தை அனுபவிக்கிறவர்களாக இருந்திருக்கிறோம். கர்ப்பேஷு நிர்பர நிபீடன கிண்ண தேக. இன்னும் ஒரு பெரிய விஷயத்தை இன்னொரு விஷயமும் பார்க்கணும். இந்த கர்ப்ப காலத்துல நம்மள அப்படியே மடக்கிண்டு இருந்துருக்கோம். நாம இத அந்த உடம்ப குறிக்கிண்டு இது ஒரு அந்த மூமெண்ட்டு கூட
சக்தி இல்லாதபடிக்கு நாம இருந்திருக்கிறோம். நிபி ஜன்மாந்தரண்யனு விசிந்திய பரசஹஸ்ராணி. இப்ப வரப்போற கர்ப்பம் இப்ப யானையினுடைய கர்ப்பத்துல இருக்குமோ இல்ல ஒரு மனுஷனுடைய கர்ப்பத்திலேயோ பிராணியினுடைய கர்ப்பத்திலேயோ இருந்துட்டு இருக்கச்சே இப்ப நம்ம என்னவா பிறக்க போறோம்ன்றது நமக்கு தெரியும். இந்த பிராணியினுடைய இப்ப மனுஷ கர்ப்பத்துல இருந்தா மனுஷனாக புருஷனாகவோ ஸ்திரீயாகவோ பிறக்க போறோம். யானைக்கு இருந்ததுனாக்கா யானை குட்டியா பிறக்க போறோம், சிங்க குட்டியா பிறக்க போறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா அந்த கர்ப்ப காலத்துல இருக்கச்சே அந்த சன்னிவேசத்துல பிரகிருதியில இருந்தாலும் கூட கர்ப்ப காலத்துல அடுத்தடுத்து நம்மளுடைய கர்மானுகுணமாக வரப்போற ஜன்மங்களை பத்தியும் நமக்கு தெரியும்னு சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு தெய்வீகமான ஒரு சக்தி நமக்கு அப்ப ஏற்படுறதா அதுல. அதனாலதான் அதை வச்சுட்டுதான் இந்த இடத்துல சொல்ற ஜன்மாந்தரண்யனு விசிந்திய பரசஹஸ்ராணி அத்ராஹம் அப்ரதிவிதிர் நிஹதஸ்சராமி. எனக்கே தெரியுது நான் பண்ணின பாப்பங்களுக்கெல்லாம் இந்த ஜென்மா மனுஷனா பிறந்து அடுத்த ஜென்மா அதே பாப்பங்கள் அந்த வரிசையில எனக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னாக்கா நான் இன்னொரு ஜென்மால மனுஷர்லயே எரிந்த குலத்துல பிறக்கிறதும் பிறப்பன். அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்கா நான் புழுவா பிறக்க போறணும், பூச்சியா பிறக்க போறணும். இதெல்லாம் அப்படிப்பட்ட பாப்பங்கள் எல்லாம் நான் பண்ணிருக்கேன். இப்ப இந்த கர்ப்ப காலத்துல நாம பண்ணின பாப்பமும் தெரியும், அந்த பாப்பத்துக்கு உண்டான பலன் என்ன இருக்க போறதுன்றது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சதாக இருந்துட்டு இருக்கு. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே அதையும் சிந்திச்சு பாக்குறோம், ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாக்குறோம். இப்படி யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்க நாம என்ன நிலையில நாம இருப்போன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு தூக்கு தண்டனை அதுக்கு அனௌன்ஸ் பண்ண பிற்பாடு அந்த கைதியினுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அந்த நிலையில தான் நாம இருப்போம். ஏன்னா எதுவுமே தவிர்க்க முடியாத ஒரு சன்னிவேசம். ஏன்னா நம்மளுடைய பாப்பம் அப்படிப்பட்டதாக இருந்துருக்கு. அப்போ அந்த பறக்கிறதுக்கு முன்னப்படுற கஷ்டம் வேற, பறந்த பிற்பாடு கஷ்டம் ஒண்ணு. இந்த சரீரம் அதி மிருதுவான சரீரம். ஆனா இந்த சரீரம் இது போய் இந்த ஜந்து போய் அசுத்தமான ஒரு ஸ்தலத்துல போய் ஒரு கர்ப்பத்துல போய் ஒரு தோலால மூடப்பட்டு இருந்துருக்கு. இது எல்லாம் விஷ்ணு புராணத்துல சொல்ற 10வது ஸ்லோகத்துல சொல்லச்சே சுகுமார தனுர்கர்ப்பே ஜந்துர் பகுமலாவ்ருதே உல்பசம்வேஷ்டிதோ புக்ன பிருஷ்ட கிரீவாஸ்தி சம்ஹதி. எல்லாம் நம்ம முதுகெலும்பு கழுத்தெலும்பு எல்லாம் அப்படியே வளைஞ்சு ஒரு சுரூபம் இல்லாதபடி இருந்துருக்கு. அம்மா என்ன சாப்பிட்றாளோ அந்த ஆகாரம் தான் இவனுக்கு வருது. அம்மா சாப்பிட்ற ஆகாரங்கள்லாம் தாமசமான ஆகாரம் இருந்ததுன்னாக்கா தற்பிரயுக்தமாக இவனுக்கு பெரிய வேதனை வர்றது. அந்த உடம்புல அந்த தோல்ல படைச்சையே காரத்தை சாட்டாங்கனாக்கா அந்த காரத்தினால வரக்கூடிய வேதனை இந்த கர்ப்ப காலத்திலேயே அனுபவிக்கிறானா. இந்த உடம்ப நீட்ட முடியல, மடக்க முடியல, இப்படி ஒரு சேத்துல விழுந்து கிடக்கிற மாதிரி கிடந்து கிடக்கிறது. இதுக்கப்புறமா பறக்கச்சையாவது எப்படி வருது அப்படின்னா அந்த பறக்கச்சையும் அந்த குழந்தை அசுத்தமான ஒரு நிலையோட தான் இது மலம் மூத்திரம் ரத்தம் சுக்லம் இது எல்லாத்தினாலையும் மூடப்பட்டு ஒரு ஒரு பிரசவம்ன்ற ஒரு வாயு அந்த வாயுனால வெளில வருது. அப்ப அந்த காலத்துல பார்த்தோம்னாக்கா இந்த குழந்தைகளுடைய எலும்பெல்லாம் அப்படியே நொறுங்கி போயிடுற மாதிரி ஒரு சிரமமா அந்த சிரமத்தால ஏற்பட்டு அதுக்கப்புறமா தலைகீழ திரும்பி அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மாவனுடைய வயசுல இருந்து வெளில வருதுன்றது கர்ப்பம் இதுல இருந்து சிசு வருது. இதுக்கு படுற பாடு அந்த குழந்தை படுற பாடு இவ்வளவு இல்லையா. இதுதான் விஷ்ணு புராணத்துல பராசர மகர்ஷி சாதிக்கிற பிரசாரணா குஞ்சநாதௌ நாங்கானாம் பிரபுராத்மனஹ சக்ரன் முஹூத்ர மகாபங்கசாயி சர்வத்ர பீடிதஹ
நிருச்வாசா, மூச்சு விடுறது கூட என்ன அம்மாவனுடைய இதை சார்ந்திருக்கு எல்லாமே. நிருச்வாசா சசைதன்யா ஸ்மரன் ஜன்மசதான்யத, இதுக்கு ஸ்மரன் ஜன்மசதான்யத, தனக்கு வரப்போகிற, ஏன்னா அப்ப எல்லா ஞானமும் இருந்துட்டு இருக்கான் வந்துட்டு. ஆகையால தன்னுடைய பாபானுகுணமாக இன்னும் என்னென்னலாம் நூற்றுக்கணக்கான ஜன்மா நமக்கு வரப்போறதுன்றத நினைச்சுட்டு பயந்து ஆஸ்தே கர்ப்பேதி துக்கேன நிஜ கர்ம நிபந்தனா ஜாயமானஹ புரீஷா சிருங்கோத்திர சுக்ரா விலாசனஹ பிராஜாபத்யேன வாதேன பீட்யமானாஸ்தி பந்தனஹ அதோ முகோ வை கிரியதே பிரபலை ஸ்தூதி பாருதைஹ क्लेशान् निष्क्रान्तिमाप्नोति ஜடரான் மாதுராதுரஹ. அம்மாவுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியில வரதும் அவ்வளவு சுலபமா இல்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டுதான் வருது. மூர்ச்சாம் அவாப்பிய மகத்தையும் சம்ஸ்பிருஷ்டோ பாக்கியவாயுனான் விஞ்ஞான பிரம்சமாப்னோதி ஜாதஸ்ட முனிசத்தவான். இந்த பாஷ்ய வாயு சம்பந்தம் வந்த உடனே இவனுடைய எண்ணம் மொத்தம் போயிடுறதான், கர்ப்பத்துல இருக்கச்சே இருக்கிற ஞானம் மொத்தம் போயிடுறதான். இது ஒரு பிரகாரமான பௌராணிகமான ஒரு விஷயங்கள். அத மனசுல வச்சுட்டுதான் இந்த இடத்துல சொல்ற ஜன்மாந்தராண்யன விசிந்திய பரசஹஸ்ராணி அத்ராஹம் அப்ரதிவிதி நிஹதச்சராமி. இப்படி ஒரு நிலைப்பாடு இருந்துருக்கு. இந்த கர்ப்ப ஜன்ம ஜரா மரணங்கள்ல இருந்து எப்படி வெளில வருதுன்னு தெரியலையே எனக்கு. நான் எதனா ஒரு காரியம் பண்ணி இந்த தோஷத்துல இருந்து வெளில வர முடியுமா? வர முடியாது. அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் ஒண்ணு இருக்கணும், பெருமாளுடைய தய ஒண்ணுதான் இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல இருந்து இந்த சம்சார சக்கரத்துல இருந்து வெளிவர முடியும். ஆகையால எனக்கு இருக்கிறதெல்லாம் அவருடைய திருவடி மாத்திரம்தான். அந்த திருவடியை ஆசிரியச்சுட்டன்னா ஆச்சாரியனை புரஸ்காரம் பண்ணி ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு அந்த திருவடியை ஆசிரியிக்கிறது தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியலையே என்று இந்த சாம்சாரிகத்துல கர்ப்ப நிலையில ஒவ்வொரு ஜந்துவும் படுற சிரமத்தை தான் படுறதாக சொல்லி சொல்றேன். தான் மாத்திரமில்லை, எல்லாருக்கும் தான் அந்த பத்து இருந்துருக்கு. நான் எப்படி பண்ண போறேன்னு எனக்கு தெரியாத நான் முயற்சின்னு இருக்கேன்னாக்க அந்த பெருமாளுடைய திருவடி ஒண்ணுதான் எனக்கு புகழாக இருக்கு, வேற எதுவும் இல்லைன்றதுல தாற்பயத்தை இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் வெளிப்படுத்துற. நமக்கும் இந்த பிறவி துயர போக்கடிக்கிறது எம்பெருமானுடைய திருவடி ஒண்ணுதான். அந்த திருவடியை நாம ஆசிரியிச்சு அந்த பிறவி துயர நாமளும் ஆச்சாரிய கட்டாட்சத்தினால போக்கிக் கொள்ள வேண்டும்னு பிரார்த்திச்சு விடைபெறுகிறேன். கர்ப்பேஷு நிர்பர நிபீடன கிண்ண தேஹா சோதீயசோதி மஹதோப்யகிலஸ்ய ஜந்தோஹ ஜன்மஹந்தராண்யனு விசிந்த்ய பரசஹஸ்ராணி அத்ராஹம் அப்ரதிவிதிஹி நிஹதச்சராமி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.